அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவும் இன்றைய பதிவு வந்து கணித பதிவு தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு குரூப் 2 கேட்கக்கூடிய கணித பதிவு. மிக முக்கியமான தலைப்பு மீசிமா மீபேவா. இது எப்படி கேட்டாலும் இதை நீங்கள் போட்டுடலாம். 2 கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 2024 போன வருஷம் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இது. இதில் தான் 2 கேள்வி. இங்கே பாருங்க, கொஸ்டின் நம்பர் 176 188 போட போகிறேன். இங்கே பாருங்க, இந்த இருக்கு பாருங்க ரைட் சைடில். வாங்க இந்த கணக்கு பார்ப்போம். இந்த 188வது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இரு எண்களின் மீபோவா 11 வருங்க கொடுத்துட்டாங்க, மற்றும் அவற்றின் மீசிமா 693. புரியுதுங்களா? அதாவது மீபோவா கொடுத்துருக்காங்க 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693. ஓர் எண் 77 அது கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று மீபோவா, இன்னொன்று மீசிமா, அப்புறம் ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இதுதான் கேள்வி. என்ன அர்த்தம்னா, ஒரு 2 எண் எடுக்கிறேங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ மீசிமா மீபோவா கண்டுபிடிக்கும். ஒரு 16 ஒரு 18 இப்படி போட்டு போறான் இல்லையா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு மீசிமாவும் கண்டுபிடிக்கலாம், மீபோவாவும் கண்டுபிடிக்கலாம். மீசிமானா மீச்சிறு மடங்கு வகுத்துனே வரணும், கட்சா எல்லாத்தையும் பெருக்கி போடணும். மீபோவானா மீப்பெரு வகுத்தல், அதிகபட்சம் வகுக்கூடிய எண் தான் வந்து மீபோவா. அப்படி இருக்கும்போது ஒரு எண்ணை கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. இதுதான் நம்ம முறையாக போடணும். அப்படி போடுறது அழிச்சிடறேன். இப்போ இது பாருங்க, இது ஆப்ஷன் ஏ 79, ஆப்ஷன் பி 88, ஆப்ஷன் சி 99, ஆப்ஷன் டி 77. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போன கொஸ்டின் பேப்பர் தான். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இது 177வது கேள்வி. இரு எண்களின் மீசிமா ஆனது, அதாவது மீசிமா ஆனது 2 எண் கொடுத்துட்டாங்க. மீசிமா ஆனது மீபேக்கா, மீபேக்கானா குழப்பிக்கூடாது. மீபேக்காவும் மீபேவாவும் ஒன்று தான், காரணினாலும் வகுத்தல் ஒன்று தான். மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது அதை கொடுத்துட்டாங்க டைரக்டா. இதுல என்ன பண்றாங்க, சுத்தி கேட்கறாங்க. அதாவது மீபேக்கா 12 இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு புரிஞ்சாதான் போட முடியும், இல்லை போட முடியாது. இரு எண்களின் இதா மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு. அப்ப மீபேக்கா கொடுத்துட்டாங்க 12. அப்ப என்ன பண்ணுவோம், மீசிமானா இதை போல 6 மடங்கு என்ன பண்ணுவோம், இந்த 12 6ஆல பெருக்கணும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு உங்க வெயிட்டை கொடுக்கலீங்க, உங்க வெயிட்டு கொடுக்கல. உதாரணத்துக்கு ஆனா இருந்தா உங்க அண்ணன் வெயிட்டு என்னது 100 கிலோ, அதுல பாதின்றாங்க. அப்போ வெயிட் என்ன 50 கிலோ இல்லையா? அதான் கணக்கு. இன்னொன்னு கொடுத்து அதோட கம்பேர் பண்றது, அந்த கணக்கு போடுவோம். இதை ஃபர்ஸ்ட் இதை போடுறோம் பாருங்க. இதுல இது ஒரு லாஜிக் இருக்குது. இரு எண்களின் மீபேவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னா, இது லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீசிமா கொடுத்து மீபேவா கொடுத்து ஓர் எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்டால் இந்த மீசிமா மீபேவா பெருக்கணும். கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணால வகுத்துட்டா மற்றொரு எண் கிடைக்கும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இது மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்கறாங்க, டைரக்டா மீபேவா கண்டுபிடி மீசிமா கண்டுபிடின்னு கேட்கறது இல்லை. இப்ப இது போல தான் கேட்கறாங்க. அதோட அட்வான்ஸா ஒரு ஸ்டெப்பு அது மாதிரி கேட்பாங்க. அப்ப என்ன லாஜிக்னா, முதல்ல மீபேவா மீசிமாவை பெருக்கணும். அவங்க பாருங்க, மீபேவான்னா 11 இன்ட்டு மீசிமான்னா 693. அவ்வளவுதான். ஓர் எண் என்ன கொடுக்கப்பட்ட ஓர் எண் என்ன 77. இப்படி போட்டா இது சுருக்குனா மற்றொரு எண் கிடைக்கும். அங்க பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. சும்மா சிம்பிள் ஒரு கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அப்ப நீ கொடுக்கப்பட்ட மீபேவாவையும் மீசிமாவையும் பெருக்கி கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணால வகுத்துட்டோம்னா மற்றொரு எண் கிடைக்கும். இதுதான் இது வந்து என்னது 11 மீபேவா,
இது மீசிமா பெருக்கிட்டேன், இது 77 வகுத்துட்டேன். இப்படி அடிக்கணும். இது ரெண்டு பெருக்கி போடக்கூடாது. மேக்ஸில் வந்து நம்ம ஷார்ட்டாக போட பழகணும், டைம் வந்து நமக்கு கிடையாது. அதனால பண்ணோம் 11 603 பெருக்கி இங்கே பாருங்க 11 × 693 இதை வந்து என்ன பண்ணு பெருக்கி போட்டு அப்புறம் போட்டு வர தொகையில் வகுத்து வரக்கூடாது. அதெல்லாம் சுத்து வழி தெரியாத பண்ணுற வேலை. ஷார்ட்டாக போனாங்க பாரு அடிக்கிறோம் பாருங்க 11 × 693 வகுத்தல் 77 நாங்கள் வரும் 11 11 7 11 77 அஷ்டமா. இப்போ இங்கே பாருங்க 1 7 8 56 9 63 69ல் 6 அடங்காது. 69ல் 9 63 போச்சுன்னா மீதி 6, இது ஒரு 63 அடிச்சோம்னா 9 63 அவ்வளோதான். இப்படி அடிக்க பழகணும். மேக்ஸை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் பெருக்கி 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 வகுத்து வரக்கூடாது. நேரடி வகுப்புல அதான் சொல்லி கொடுக்குறோம். நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டுது. இல்லை என்ன பண்ண மொத்தம் பெருக்கி பெருக்கி வகுத்து நடக்குது, அது தப்பு. அது டைம் ஆகிடும். என்ன பண்ணணும், இன்னும் அடிக்கணும். ஷார்ட்டாக போட்டிங்கன்னா இங்கே பாருங்க 11 ஒரு தடவை 1 11 11 7 11 77 இல்லையா. இந்த 7 லட்சம்னா 6 அடங்காது. 9 சேர்த்தோம்னா 9 9 63 இல்லையா. மீதி 69 மீதி 6 இருக்குது இல்லையா, அது ஒரு 63 இல்லையா. 9 ஒன்னாச்சு 99. இங்க பாருங்க ஆப்ஷன் சி 99 ஆன்சர். இப்படி எல்லா மேக்ஸையும் வந்து சிம்பிளி பண்ண கற்றுக்கணும். நம்மளுக்கு போட்டித் தேர்வுன்றதுனால 180 நிமிஷத்தில் 3 மணி நேரம் இல்லையா, 3 18 180 நிமிஷத்தில் 200 கேள்விக்கு விடையளிக்கணும். அதனால இது மாதிரி போட்டுங்க. பாருங்க ஒரே ஸ்டெப்பு தான், அப்படியே பார்த்து தான் தெரியும் உங்களுக்கு. மீபேவா 11 மீசிமா 604 பெருக்கி கொடுக்கப்பட்ட ஒரு நாளை வகுத்துட்டா மற்றொரு கிடைக்கும். என்ன வச்சுங்க. இங்கே வாங்க, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், கொஞ்சம் சேர்த்து கேட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி இரு எண்களின் மீசிமானது வேறு, அதை விட்டுருங்க, இரு எண்கள் விட்டுருங்க. மீசிமானது மீபேக்காவின் 6 மடங்கு. அது புரிஞ்சுக்கணும். மீசிமா கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, மீபேக்காவின் 6 மடங்கு. அப்போ மீபேக்கான்னா 12, இது பேர் 6 மடங்குன்னா பெருக்கிங்க, அவ்வளோதான். 12 × 6 முடிஞ்சு போச்சு. 12 என்னது 72, 16 60 7 12. புரியுதுங்களா. டைரக்டா மீசிமா கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு. மீபேக்காவின் 6 மடங்குன்னா மீபேக்கா என்ன கொடுத்தா 12, இதுல 6 மடங்குன்னா இன்னும் 6ஆல் பெருக்கணும், அவ்வளவுதான். அப்ப 12 6 = 72. இப்போ என்ன ஆகுது, மீசிமா = கண்டுபிடிச்சிட்டோம். மீசிமா = 72 இல்லையா. அவங்க சொன்ன கண்டிஷன் தானே. மீசிமா வந்து மீபேக்காவின் 6 மடங்குன்னா 6ஆல் பெருக்கணுமா, அதுதான் மீசிமா. அப்ப என்னது, இப்போ கொடுக்கப்பட்ட எண் வந்து 36, மொத்தம் எண் கேட்குறாங்க. அப்போ பெருக்குங்க. இன்னது மீபேக்கா வந்து ஒரு 12, மீசிமா கண்டுபிடிச்சி வந்து ஒரு 72. புரியுதுங்களா. 72 கொடுக்கப்பட்ட என்னது 36, அதேதான். இந்த மீசிமா மீபேவா பெருக்கி 36ல கொடுக்கப்பட்ட வகுத்துட்டீங்கன்னா மற்றொரு எண் கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க, இப்படிலாம் போடணும். 12 22 பெருக்கி 36 வகுக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டு இங்க பாருங்க, ஒரு 12 12 3 12 36. ஓகேங்களா. அடுத்துங்க பாருங்க, 1 3 3 2 3 6 இல்லையா. 7ல் 2 3 6 மீதி 1 இருக்குதா, அதுங்க 12. அப்போ நான் வரும் 4 3 12 24 ஆன்சர். ஆப்ஷன் ஏ 24 தான் ஆன்சரு. இது மாதிரி இந்த தலைப்பெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கணக்கே தெரியல, நான் கணக்கே படிக்கலனா கூட இதை பார்த்துக்குங்க, நீ ஈஸியாக கற்றுக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை மறக்காதீங்க. கண்டிப்பாக அந்த 2 கேள்வி வரும். மீசிமா மீபேவா தலைப்பில் 2 கேள்வி, அதில் இந்த மாடலில் கண்டிப்பாக வரும். டைரெக்டாக மீபேவா கேட்க மாட்டுறாங்க, என்ன ஒன்று அது மேலே மாற்றி கேட்பாங்க. அதனால் ஸ்டெப்ஸை புரிஞ்சு போடுங்க. அடுத்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பதிவு போடுறேன், நேற்று ஒரு பதிவு போடுறேன், அது நல்லா பார்க்குறீங்க. இந்த பதிவும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கற்றுக்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது மாதிரி மனோ கோச்சிங் சிந்தாமன் யூடியூப் சேனலில் மேத்ஸ் நல்லா கற்றுக்கிறேன்ற மாதிரி நீங்களும் 4 பேர் சொல்லிக் கொடுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு காசு வாங்கினா போடுறோம், ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் 10 பேர் சொல்லிக் கொடுங்க. போட்டு எல்லாம் பாஸ் பண்ணி தேர்வு வாழ்த்துக்கள். இந்த சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.